Hello friends, Vanakkam. Now Nidhi Narayanan from City Car Trainers. We provide highly professional personal car training at your doorstep. Viewers, in the video la vandu pathina basic driving tips for beginners. So இந்த டாபிக் பத்தி தான் நம்ம பிரீஃபா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Actually இந்த பிரசன்டேஷன் பண்றதுக்கு I am welcoming my brother Mr. Narayana Veerasiman. Actually என்னோட வீடியோல நீங்க பார்க்கிறது எல்லாமே நான் தான் இருப்பேன். ஸோ அந்த ஒர்க்கிங் எல்லாமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து என்னோட பிரதர் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்றது, மெயினாக வீடியோஸ் ஷூட் பண்றது. ஸோ எல்லாமே வந்து அவரோட சப்போர்ட்னால தான் நம்மளோட சேனல் வந்து ஒரு 90% ஆஃப் ஒர்க் வந்து அவரே பண்ணிடுவாரு. ஸோ அவர் வந்து இந்த வீடியோவை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண வராரு. எல்லோருக்கும் ஹாய், வணக்கம். என் பேர் நாராயண வீரசிம்மன். தேங்க்ஸ் டு மை பிரதர் மிஸ்டர் நிதிநாதன். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லி இந்த வீடியோவை பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் டிரைவிங் டிப்ஸ் ஃபார் பிகினர். ஒரு பிகினர் இருக்காங்க, அவங்க இப்பதான் டிரைவிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டிராவல் எடுக்க போறாங்க, ஒரு கார் எடுக்க போறாங்க, அந்த கார் அவங்க டிரைவ் பண்ண போறாங்கன்னா அவங்க டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்ங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது முக்கியமான ஒரு வீடியோ, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ கெட் ஃபெமிலியர் வித் யுவர் கார். முக்கியமான பாயிண்ட்ங்க இது, ஃபெமிலியர் வித் யுவர் கார். அதாவது இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கார்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம நாலேஜ் இருக்கணும். எக்ஸாம்பிள், கிளஸ்டர் சிம்பிள்ஸ், கியர்ஸ், கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர்ஸ், எப்படி ஃப்ரண்ட் பானட் ஓபன் பண்றது, பூட் எப்படி ஓபன் பண்றது, ஃபியூல், பெட்ரோல் டேங்க் லிட் எப்படி ஓபன் பண்றது, ஏசி கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே நம்ம பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டீரிங் கண்ட்ரோல், அதாவது கிளஸ்டர் சிம்பிள்ஸ், என்னென்ன ஹேண்ட் பிரேக் கிளஸ்டர் சிம்பிள், பார்க்கிங் கிளஸ்டர் சிம்பிள், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டோர் திறக்கிறோம் அப்படின்னா அந்த டோர் லைட்டா ஓபன்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு கிளஸ்டர் சிம்பிள், அதுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். சோ இந்த சிம்பிள்ஸ் அதே மாதிரி நம்மளோட கார் ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது முதல் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மேக் ஷூர் தி ஹேண்ட் பிரேக் ஹஸ் பீன் ரிலீஸ். முக்கியமான பாயிண்ட்ங்க, ஒவ்வொரு பிகினருமே இதுதான் தப்பு பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து நான் மிஸ்டர் நிதிநாராயணன் என்னோட பிரதர் கூட வந்து நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு அப்சர்வரா நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, when a beginner is driving ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல அவங்க டிரைவ் பண்ணும்போது அவங்க தெரியாம ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டே டிரைவ் பண்ணிடுவாங்க. அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் ஷூ டேமேஜ் ஆகும். சோ ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிராவலுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட், அட்ஜஸ்ட் தி மிரர் அக்கார்டிங் டு யுவர் கம்ஃபர்ட். லெஃப்ட் மிரர், ரைட் மிரர், சென்டர் மிரர், இந்த மூணு மிரருமே உங்களுக்கு என்ன விசிபிலிட்டியா இருக்கு அப்படின்ற உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் வந்து பிஃபோர் டிராவல். ஒரு டிராவலிங்க்கு முன்னாடி ஒரு நம்ம கார் எடுத்து டிரைவ் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே டியூரிங் த டிராவலிங். ஒரு டிராவல் பண்ணும்போது நம்ம என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். முக்கியமான பாயிண்ட், நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ஒரு கார் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இருக்கக்கூடாது. டிஸ்ட்ராக்ஷன் இந்த வெளியே நம்மளோட காரை விட்டு வெளியே ரோட்ல நடக்கிற விஷயங்கள், உங்களோட போன், உங்களோட செட், அதாவது இந்த ஸ்டீரியோ, காரோட செட், இதுல எதுலயுமே நம்மளோட மைண்ட் போகக்கூடாது. நம்மளோட ஃபுல் மைண்ட் அண்ட் ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா ஒன்லி டிரைவிங். நெக்ஸ்ட், கெயின் அ பெர்ஃபெக்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல். ஒரு லெஃப்ட் டர்னா இருக்கட்டும், ரைட் டர்னா இருக்கட்டும், லேன் சேஞ்சிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல். சோ ஸ்டீரிங் வந்து ரொம்ப டைட்டாவும் பிடிக்க கூடாது, ரொம்ப ஜென்ட்லா அசால்ட்டாவும் பிடிக்க கூடாது. அந்த 9 o'clock பொசிஷன், 3 o'clock பொசிஷன் வீடியோல நாங்க சொன்ன மாதிரி தான் ஸ்டீரிங்கை நீங்க கரெக்டா ஹோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ஓவர் ஸ்பீடிங், அவாய்ட் ஓவர் ஸ்பீடிங். முக்கியமான பாயிண்ட், எல்லா பிகினருமே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் ஸ்ட்ரெச் ரோடு இருக்கு அப்படின்னா அவங்க எந்த வண்டி வராதுன்ற அசம்ஷன்ல ஓவர் ஸ்பீடிங் பண்ணிடுவாங்க. அது பண்ணவே கூடாது. மாடரேட் ஸ்பீட்ன்றது 60 to 80 or 40 to 60 தான் மாடரேட் ஸ்பீட். ஒரு லாங் ஸ்ட்ரெச் ரோடு இருக்குன்னா அப் டு 80 நீங்க டிரைவ் பண்ணலாம். பிகாஸ் லாங் ஸ்ட்ரெச் ரோட்ல ஜெனரலா ஜங்ஷன்ஸ் இருக்கும். அங்க ஏதாவது ஒரு வெஹிக்கிள் அப்ரோச் ஆயிட்டாங்கன்னா ஒன்னு உங்க வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆகும், இல்ல அவங்க வெஹிக்கிளுக்கு டேமேஜ் ஆகும். சப்போஸ் 2 டேமேஜ் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்ரோச் ஆகும், நீங்க சடன் பிரேக் போட்டீங்கன்னா பிரேக் ஷூ டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ரிமெம்பர் டு யூஸ் டர்ன் சிக்னல்ஸ். இது முக்கியமான பாயிண்ட். லெஃப்ட் எடுக்கும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், ரைட் எடுக்கும் போது ரைட் இண்டிகேட்டர் போடணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இண்டிகேட்டர்ஸ் போடாம டர்ன் எடுக்கும் போது ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களை ஹிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ அப்படி ஹிட் பண்ணும்போது அவங்களுக்கும் டேமேஜஸ் வரும், அது அட் த சேம் டைம் உங்களுக்கும் டேமேஜ் வரும். சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், மெயின்டைன் a considerable distance from other vehicles. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் போகுது, நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு நியரரா க்ளோஸா நம்ம போக கூடாது.
அதுலயே வந்து அந்த வேர்டிங்ஸ் இருக்கும், மெயின்டைன் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ், 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். ஸோ வந்து நம்ம வந்து 10 மீட்டர் இல்லாம ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10 மீட்டர்ஸாவே டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம், ஒரு 10 மீட்டர் எக்ஸ்ட்ராவே நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம், பஸ் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த பஸ் பிரேக் போடுறாங்க அப்படின்னா நம்மளால டக்குன்னு அந்த பஸ் பிரேக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து டிஸ்டன்ஸை கொஞ்சம் நிறையவே விட்டுக்கலாம். இப்போ நம்மளே பிரேக் போட போறோம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லா அந்த டிஸ்டன்ஸ்ல பிரேக் போட்டோம்னா பஸ்ஸுக்கும் எதுவும் ஆகாது, நமக்கும் எதுவும் ஆகாது. இது பஸ்ஸுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே. ஒரு 2 வீலருக்குன்னா நீங்க 10 மீட்டர் விட்டுக்கலாம், உங்களை விட பெரிய கார் இருக்குன்னா அப்படின்னா நீங்க ஒரு 20 மீட்டர் விட்டுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அக்செப்டபிள், எல்லாத்துக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட், அப்சர்வ் மிரர்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்க லெஃப்ட் எடுக்கும் போது லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட் எடுக்கும் போது ரைட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணணும், சென்டர் மிரர் நீங்க டர்னிங்ஸ் பண்ணுவோம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் ஃபோக்கஸ் பண்ண சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன வெஹிக்கிள்ஸ் வருது அப்படின்றது உங்க நாலேஜ் இருந்தா தான் நீங்க அதுக்கு தகுந்தாப்புல உங்க வெஹிக்கிளை மூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ரைட்ல ஒரு லாரி வருது அப்படின்னா ஒண்ணு நீங்க அதுக்கு இடம் விடணும். ஸோ அந்த லாரி வருதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னா பை ஃபோக்கஸிங் ஆன் த மிரர். ஸோ உங்க மிரர்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 9th பாயிண்ட்டும் 7th பாயிண்ட்டும் ரிலேட்டட். எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம டர்ன்ஸ் யூஸ் பண்ணி டர்ன் பண்ணும்போது மிரர் லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம டர்னிங் பண்ணணும். நெக்ஸ்ட், கெட் ஃபெமிலியர் வித் ரோட் சைன்ஸ். ரோட் சைன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூல் சைன் இருக்கும், யூ டர்ன் சைன் இருக்கும், நோ ஒன் வே சைன் இருக்கும், ஒன் வே ஆரோ மார்க் போட்டு 2 ஸ்லாஷ் போட்டு ரெட் கலர் ரவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒரு டீப் ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்பீட் லிமிட் சைன்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல. ஸ்கூல் ஜோன் அப்படின்னு போட்டு ஒரு 20 ஸ்பீட் லிமிட், 30 ஸ்பீட் லிமிட் சைன்ஸ் இருக்கும். இந்த சைன்ஸ் எல்லாம் நம்ம கிளியரா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் we have to start the vehicle. Next, be calm and confident while driving. ரொம்ப காமா உங்களுக்கு எல்லா டிரைவிங் ஆஸ்பெக்ட்ஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க காம் அண்ட் ஸ்டெடியா காரை எடுத்து ஓட்டுங்க. ரொம்ப நர்வஸாவும் ஓட்டக்கூடாது. அண்ட் கான்ஃபிடன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னால முடியுமா, நான் ஓட்டிடுவேனா, அந்த மாதிரி நினைக்கவே வேணாம். என்னால முடியும், நான் ஓட்டுவேன். அதுக்குன்னு we should not need over confidence. நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ் தேவை, என்னால முடியும், நான் ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஓட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓட்டிடுவீங்க. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா have a knowledge of all the driving aspects, taking U-turns, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிராஃபிக் ரோட்ல எப்படி ஓட்டணும், நேரோ ரோட்ல எப்படி ஓட்டணும், எந்தெந்த ஸ்பீட் லிமிட்ல ஓட்டணும், கியர்ஸ் எந்தெந்த ஸ்பீடுக்கு நம்ம போடணும், கிளட்ச எங்க ஹாஃப் கிளட்ச் விடணும், லீவ் ஃபுல் கிளட்ச் பிரஸ் பண்ணணும், பிரேக் வந்து சடன் பிரேக்கா பிரஸ் பண்ணணும். அந்த நாலேஜ் தான் நம்ம வந்து பக்காவா கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், உங்களோட கெட் ஃபெமிலியர் வித் யோர் கார், மேக் ஷூர் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ், நெக்ஸ்ட் மிரர்ஸ் அக்கார்டிங் டு யோர் கம்ஃபர்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஓவர் ஸ்பீடிங், டர்ன் சிக்னல்ஸ் முக்கியமா யூஸ் பண்ணுங்க, கன்சிடரபிள் டிஸ்டன்ஸ், 2 வெஹிக்கிளோட டிஸ்டன்ஸ் விடுங்க, அப்சர்வ் மிரர்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, உங்களோட ரோட் சைன்ஸை ஃபெமிலியரா எடுத்துக்கோங்க, பி காம் அண்ட் கான்ஃபிடென்ட் வைல் டிரைவிங். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ நான் இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்க விரும்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சிட்டி கார் ட்ரெயினர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நான் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட வீடியோஸ்க்கு தொடர்ந்து லைக் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நான் வந்து என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. உங்களுக்கு இந்த வீடியோ இல்லாம எந்த வீடியோஸ் இருக்காங்க டவுட்ஸ் இருந்தாலும் நாங்க அந்த யூடியூப் சேனல்ல நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு ஃப்ரீயா கால் பண்ணுங்க. ப்ளீஸ் ஃப்ரீ we are always open for you. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜும் இருக்கு, நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அதோட லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம், அதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் நிதி நாராயணன் வந்து மிச்ச கிளைண்ட்ஸோட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க போட்டோஸ் வீடியோஸ் இருக்கும், மிச்ச கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸும் இதுல இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஒரு கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப் ஸ்டடி கிடைக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆல்வேஸ் நீட் சப்போர்ட் வியூவர்ஸ். தேங்க்யூ.